யாவருக்கும் கிருபையும் சமாதானம். ஆமென். தியானத்திற்காக தெரிவிக்கப்பட்ட திருமணத்தை முன்பாய் வாசிக்க மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் மாத்திரம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர்களுக்கு ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை நாளை வேளை நாம் ஸ்தோத்திரம் கருத்துக்கு இருந்த இந்நாளில் நடத்துவதற்காக நாங்கள் பேசிக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு லோக ராஜ்யத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு தெய்வான சீசர்களை பார்க்கக்கூடிய ஒரு பிரதான ஆசீர்வாதத்தை நீங்கள் தரிசனமாக கொடுத்து ஆண்டவரே அதை நான் நினைவு கூறுவதற்கு குறிக்கிறோம். தேவ சமூகத்தில் என்னை காரணமும் கொடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் வழிநடத்தும் ஆமென். திருச்சபையுடைய தொடர்ச்சியான ஓட்டத்திலே திருச்சபை மேற்கொள்ளப்படுகின்ற அநேக விதமான பணிகளை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் போதிக்கின்றார். நிறைவாக இந்த விண்ணகத்திற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்படுகின்றார். ஒருவேளை நம்முடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபையினுடைய அந்த பூர்வாக நடவடிக்கையின்படியாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பரத்துக்கு ஏறிய பண்டிகை என்பது அனைவராலும் ஆசிரிக்கப்படுகிறது. அது ஒருவேளை நேற்றைய தினத்தில் ஆசிரியத்திற்கு வேண்டும் இருந்தாலும் கூட அதற்குரிய தியானத்தை இந்த நாளிலே நாம் தேடுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை நிறைவாக சந்திக்கிறார். ஒருவேளை நம்ம அவருடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளப்பட்ட எத்தனையோ விதமான பிரயாசம் நினைக்கிறோம். அவர் உயிரிழந்ததற்கு பிற்பாடு 40 நாள் தன்னுடைய சீஷர்களோடு கூட என்ன பண்றாரு? உடனடித்தார். அது மாத்திரம் இல்லாமல் அநேக அனுபவங்களை அவர்களுக்கு போதிக்கிறார். கடைசியாகத்தான் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதாக இருந்ததை நாம் வாசிக்கிறோம். அது ஒரு பண்டிகையாக வரலாற்றிலே மாற்றிக்கொண்ட அனைத்து திருச்சபையாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு வரைக்குமாக நடைமுறையிலே காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்ம அட்வென்ட் என்று சொல்லுகின்ற கூட அதனுடைய நிறைவேற்று வருகிறது என்றால் அந்த கடைசியாக மகிமை விளைக்கிறதுனாலே அந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அதை நாங்கள் அதுபோல இது எந்த காலம் என்று சொல்லுகின்ற பொழுது உபவாச காலங்களை நாம் கடந்து வந்தாலும் கூட ஆணுடைய உயிர்மீழ்ச்சியின் காலத்திலும் அந்த 40வது நாள் என்ன பண்ணுறது? இந்த நாளிலே அது கரத்துக்கு ஏறிய திருநாளாக அது மேற்கொள்ளப்படும். அப்போ இந்த இடத்துல நாம் வாசி கேட்ட வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நிமித்தம் ஸ்ரீஷர்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பணியிலே ஒரு சவால் என்று முன்னிறுத்தப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒன்றிலுமே ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் அது இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிள்ளைகள் ஏதோ படிக்கிறாங்கன்னு காட்டணும், நீ முடிச்சுதான் ஆகணும், இது என்ன பண்ணணும்? நீ உன்னுடைய லட்சியத்தை நீ கடைபிடிப்பதற்கு அதை எடுத்துக் கொள்வதற்கு இது உனக்கு என்ன ஆகணும்? அதை எப்படி நீ சொல்ல போற காமிக்க போறேன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எதை பண்றாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இதை பண்ணுவோம். அப்போ அந்த சேலஞ்ச் என்கின்ற அந்த நிலைக்குள்ளாகத்தான் திருச்சபை கூட அது தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். 15ஆம் வசனத்திலே ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அதில் மாற்றம் 16ஆம் 15ஆம் பின்பாக நோக்கி நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்பதாக நிறைவான வார்த்தைகளிலே முக்கியமான ஒரு வார்த்தை ஆகின்றது. அப்போ திருச்சபையுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அங்கம் என்றால் நற்செய்தியை என்ன பண்ணியாகணும்? இந்த உலகத்திற்கு எப்படியாவது நான் சொல்லி ஆகணும். அது ஒருவேளை ஊழியர்களாக என்று மாத்திரமல்ல, அனைவராலும் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஆண்டுடைய அந்த உள்ளான அந்த விருப்பமாக இங்கு சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். இப்போ அந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நமக்கு அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதாக. இப்போ இதைத்தான் இன்றைய ஞான பகுதியிலும் நமக்கு அருமையாக சொல்லி காண்பிக்கிறதை நாம் என்னவென்று பார்க்கிறோம். இப்போ நம்மால் இயன்ற அளவுக்கு ஆண்டுடைய நற்செய்தியை சுமக்க நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதாக திருமறை நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. அப்போ இந்த இடத்திலே முன்பான காலகட்டங்களில் என்ன சொல்லுவார் என்றால், gospel is nothing but telling of one beggar to another beggar where the food is available. இதை கேட்டுக்கிட்டோம்.
ஒரு காலகட்டத்திலே அந்த நற்செய்தி என்று சொல்லிக்கிட்டு போது அதை சொல்லுவார்கள். ஆனால் இப்போதான் என்ன பண்ணுறது, அதை ஒருவேளை அது எல்லா நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்பது கேள்வி. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும் என்பதை சொல்லுவதை போன்றுதான் நற்செய்தியை சொன்னார். ஆனா அந்த இடத்துல நான் ஒன்றை யோசித்தேன், ஒருவேளை இது நமக்கு ஒருவேளை இது புதுசா இருக்கணும். ஆனா ஒரு நேரம் உணவுக்கு கூட வழி இல்லாத மக்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக இருக்கலாம். அநேக சமயத்திலே நான் யோசித்தது உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், முன்பாக பாதிப்பு ஏற்போது அந்த கொரோனா டைம், அந்த கொரோனா டைம்ல எங்க யாராவது உதவி செய்வார்களா என்று அந்த தெருவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் மிகுந்த ஒரு போராட்டமான வாழ்க்கைக்குள்ளாக இருந்தார். அப்பொழுதுதான் நம்முடைய அன்பு சகோதரர் ரஞ்சித் என்கிட்ட சொல்லுவார், ஐயா யாராச்சும் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னாக்க இந்தந்த இடத்துல இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஃபோட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத என்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அப்போதான் யாராவது இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போங்க என்று அந்த ஆலயத்துக்கு பார்க்கறது செக்யூரிட்டி சொல்லுவோம். அப்போ இதுவும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன இருக்குனாக்கா, எங்கேயோ போய் யாருக்கிட்டே என்ன பண்ணிக்கணும், ஒரு நன்மையானதை அவருக்கு பெற்றுக்கொள்ளட்டும், நற்செய்தி இது போன்றது. நீங்கள் அங்கே போங்க, ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தெரியும். அப்போ இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மூல காரணமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே எச்சரிக்கின்றது. ஏதோ அப்படிதான் நீங்கள் பார்க்கிறீர்கள், மத்திய 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அனைத்து உலகம் சென்று படைப்புகள் ஒவ்வொன்றையும் நற்செய்தியை அறிவிக்க சொல்லுகிறார். அனைத்து உலகம் சென்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப மார்க் இந்த இடத்துல தன்னுடைய நான் வாசித்த ஞான கோவில தன்னுடைய நூலிலே விசுவாசத்திற்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். 16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் யாருக்கு இருக்குங்க? நம்ம எல்லாருக்கும். நாம விசுவாசிக்கலைன்னா இன்னைக்கு நமக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு அது நிச்சயம் என்பதை திருமறை மூலமாக ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் அதை கூறி சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உடன்பாடாகவும் அதே சமயத்தில் எதிர்மறையாகவும் தன்னுடைய கருத்தை இந்த இடத்துல எடுத்துரைத்துக் கொண்டே செல்வதை நீங்கள் பார்க்கலாம். அதை ஏற்றுக்கொள்வதால் அக்செப்டன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுல ஒரு எதிர்மறையாக ஒரு கான்ட்ரோவர்ஸ் அதுலேயும் என்ன பண்றாரு, அந்த 2 விதத்திலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கு சொல்லி செல்வதை நீங்கள் பார்க்கணும். அப்போ விசுவாசிக்குவன் மீட்பு பெறுவான், விசுவாசியாதவன் தண்டனையை அடைவான் என்று ஆண்டுடைய இந்த மீட்பினுடைய அந்த செயல்பாட்டினை விசுவாசத்திற்குள்ளாக அடங்கி காண்கிறேன். இதனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லிக்கிட்டு கொடுத்து எல்லாருக்கும் ஆண்டுடைய செய்தி சொன்ன உடனே ரட்சிக்கப்பட்டு விடுவார்களா? ஒருத்தர் ஏற்றுவாங்க, ஒருத்தர் வேற மாதிரி பேசுவாங்க, ஒருத்தர் கண்ணில் அடிக்கலாம். இப்படி பற்பல விதமான அனுபவங்கள் தான் விசுவாசத்தினுடைய அந்த முழுமைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அப்ப ஏற்றுக்கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ஏற்றுக்கொள்ளாதவனும் ஆகியவர்களாக தீர்க்கப்படுவான். இப்ப 2வது நான் சொல்ல வேண்டும், திருச்சபையானது ஒரு சுகப்படுத்தும் சவாலை, அதாவது விடுதலை அளிக்கும் சவாலை அது மேற்கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டுடைய வார்த்தை போகிறது. Church must have a healing task என்பதாக சொல்றது. இவ்வாறு வசனம் 17-18 வாசிச்சீங்கன்னாக்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். Church must have a healing task என்ற விதத்தில் கிறிஸ்தவம் வந்து உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு போங்காக போகிறது. இப்படி நாம் நினைக்கிறோம் நமக்கு உள்ளத்துக்கு ஆதாரம் கிடைச்சிச்சுனாக்க உடலுக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தெம்பு வந்துடும் அப்படிதான். அநேக சமயத்தில் பிள்ளைகள் சோர்வோடு கூட இருக்கின்ற போது அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பேசணும்னா என்ன ஆகிடும், புரிச்சாங்க இந்த பரிச்சையாக கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க. இது இப்படிதான் நான் எழுத ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சு இப்படிதான் படிச்சேன், என்ன ஆயிடுச்சு அப்படியா அப்படி என்ன ஆகிடும், ஐயோ பயங்கரோட அப்பா அப்படின்னு நான் சொன்னா என்ன ஆகிடும் அவ்வளோ. அப்போ ஒவ்வொன்றிலும் அந்த மோட்டிவேஷனல் எஃபர்ட் என்பது நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில இதை நாம் தவிர்க்கின்றோம். கிறிஸ்துவம் ஒன்று உடல் நலத்தையும் உடல் நலத்தையும் ஒருபோகாக அது கவனிக்கிறது என்பதாக இங்கு ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்திருக்கின்றால் அது மக்களுடைய உடல் சார்ந்த ஒரு சோர்வுக்கு உணவளித்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 5000 சாப்பாடு சாதாரண விஷயங்கள் வாங்கி இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆயுதங்களை நாம் கொடுக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மனம் சார்ந்த அமைதிக்கும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு ஊன்றுகோலாக அமைக்கிறது நீங்க பாருங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம மக்களுடைய ஆன்மீக பசிக்கும் உணவளிக்கின்றார். அவருடைய உடல் சார்ந்த களைப்பிற்கு என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் களைப்பா இருக்காங்கப்பா, இப்ப போய் அவங்கள அனுப்பி விட்ட ஜனங்கள் எங்கே போவாங்க என்று ஆண்டவர் அந்த சீசர்களிடத்திலே பேசுவதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்றீர்கள். அப்போ இந்த இடத்துல அந்த உடல் சார்ந்த களைப்பை பார்த்து உடனடியாக ஒரு அற்புதத்தை தேவையின் அடிப்படையில் அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னாக்க ஏசாமி எல்லா இடத்துலையும் அற்புதம் செஞ்சுட்டே இருந்தாங்க. எல்லாரும் யாரும் என்ன பண்ணாங்க, நம்ம உட்காந்துக்கிறாங்க, நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம், பேசுறது 3 நாள் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நினைச்சுனாக்க அது 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 அவருடைய எல்லாம் செய்யணும். என்னைக்காச்சும் தேவையில் இருக்கின்ற கூட அந்த அற்புதமும் இல்லை. அப்போ இதைத்தான் நாட்டு இந்த விளங்கிக் கொள்வதற்காக வைக்கின்றார். அப்போ அது அதில் ஒரு விடுதலையையும் அது கொண்டு வருகிறது நீங்கள் பார்க்கணும். மூன்றாவதாக திருச்சபையானது தெய்வீக வல்லமை நிரம்ப பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வித்தியாசம். முதலாவது திருச்சபையானது சுகப்படுத்தும் சவாலை எல்லாம் விடுதலை அளிக்கும் சவாலை இருக்க வேண்டும். மூன்றாவதாக அது தெய்வீக வல்லமை நிரம்ப பெற்றதாக இருக்கிறது. சர்ச் மற்றும் சோர்ஸ் ஆஃப் பவர் என்பதாக இருக்கிறது. சோர்ஸ் ஆஃப் பவர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கும் விசுவாசம் அவசியமாய் இருக்கிறதா என்று பார்த்தா நிச்சயமாகவே அவசியம். 8ஆம் வசனத்திலே சர்ப்பங்களே எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்கள் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்பதாக இருக்கிறோம். அப்ப இங்கு இந்த இடத்திலே சொல்லப்பட்ட அத்தனையுமே ஆண்டவர் நேரடியாக இந்த சீசர்களிடத்திலே சொன்னார். அப்ப இங்க இந்த வசனத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதன்படியாக ஒருவேளை நாம் செய்ய முடியுமா? தற்போது தான் எடுத்து சொல்லிட்டார்ல, நான் போய் எடுக்கலாம். விஷயமானதை விஷயத்தை சாக்காடு என்ன இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் விஷயத்தை நாம் புரிஞ்சு பார்க்கலாம். அப்ப இது இந்த இடத்துல இது போன்ற கேள்விகள் ஒருவேளை எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இங்கே என்ன இப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது எதை வேண்டும் என்றாலும் நாம சாப்பிடலாம். ஆனால் இங்கு பொருள் அது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எடுத்துக்கொள்ள அந்த பொருளை நாம் பண்ணக்கூடாது. அதனால் சாப்பிட்டு நம்ம எனக்கு என்ன ஆகாது, ஆண்டவர் விசுவாசம் எனக்கு எதுவும் ஆகாது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார் நிச்சயமாக இந்த உலகத்திலே நான் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார். ஆனால் இந்த இடத்துல என் வாக்கில் அடங்கியிருக்கக்கூடிய பொருள் அது என்ன சொல்லுகிறது என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளிலே நாம் அறியாமல் சில எதிர்ப்புகள், நாம் அறியாமல் சில போராட்டங்கள் என்ன இருக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நாம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நிலையிலே நாம் விஷயத்தை கூட என்ன பண்ண வேண்டியிருக்கலாம், குடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்குள் நாம் ஏற்படலாம். இது வேதத்தினுடைய பகுதியிலே அது சொல்லப்படவில்லை என்றாலும் கூட வரலாற்றினுடைய பிற்காலங்களை பார்க்கின்ற பொழுது அநேகர் இதற்கு வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது வித்தியாசமாய் மாறி இருக்கிறது. அன்னைக்கு விஷயம் இருந்தாலும் கூட நம்ம இவருக்கு யோவானுக்கு என்ன பண்ணாங்க, யோவானை கொண்டு போய் எந்த செடியில் போட்டாங்க, அவர் என்ன மீன் மாதிரி வறுபடலை கொண்டு போய் என்ன பண்ணாங்க. அப்போ இதுல பார்க்கின்ற பொழுது எவ்வளவு கடினப்பாடுகளே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சுமந்திருக்கின்றார்கள். அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் அது உறுதியாக இருக்க வேண்டும். யோவானத்துக்கு போடும்போது அவர் எடுத்து இருந்திருப்பாரு. அவர் யோசிச்சு பார்த்தேன், இயேசுசாமி கிட்ட மிகவும் என்ன பண்றாரு, வெரி நியரஸ்ட் பர்சன் டு ஜீசஸ் கிரைஸ்ட் யாரு அப்படின்னு யாருங்க, அது என்ன இல்லை. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு. 7-8 பேர் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னாக்க ஒரு பிள்ளை மட்டும் எப்பவுமே என்ன இருக்குங்க, அம்மா கிட்ட உட்காந்துட்டு இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா முன்னாடியே பிடிச்சி கிடப்பான்னு அவனை போய் பார்த்துக்கலாம். கேட்டுருக்கீங்களா? நானே கேட்டு. அப்போ இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க அப்பா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பையன் எனக்கு ஒரு பிள்ளை, அதை போய் கேளுங்க. அப்போ இது நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள் அந்த காலகட்டங்களில். அதே போல யோவான் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்.
அதை எப்படி இயேசுசாமி அதை ஏற்றுக்கொண்டாருன்னு இல்லை, அவருடைய நெஞ்சில் என்ன பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் நம்முடைய வசனங்களிலும் வரலாறுகளிலும் அதிகமாய் இங்கு சொல்லப்படுகிறது நான் பார்க்கிறேன். அதை இந்த இடத்துல வரையும் பொழுது அந்த மாதிரி ஒரு படத்தை வரையணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனால் அது என்ன கிடைக்கல, அது பிற வேற படம் வருது. ஆனால் அது பார்க்கின்ற பொழுது ஆண்டோடைய அந்த மார்பிலே அவர் சாய்ந்திருந்தான் என்பது வரலாற்று பூர்வமாக ஒரு உண்மையாக காணப்படுகிறது. அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், ஆண்டவர் மேலே கொண்டிருக்கக்கூடிய அந்த திட நம்பிக்கை, அந்த கன்விக்ஷன் நம்மை பலப்படுத்தும் என்பதாக. அப்பதான் நாம் அப்போ கஷ்டப்படுகின்ற தருணத்திலே நமக்கு என்ன பண்றாங்க, பக்கத்தில் வந்து 3 பேரை தூக்கி உள்ள போட்டாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து நிற்கிறது. அப்ப அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. அதை தூக்கி விசிறி போட்டு அவங்களுக்கு என்னாச்சுங்க, நெருப்பு பற்றி அவங்க மறைத்து போனார்கள் என்பதுதான் திருமறை சொல்லிவிட்ட செய்தியாக காணப்படுகிறது. அந்த விசுவாசத்தை அவர்கள் தடமாறாதபடி அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் 1989 வருஷத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அது எப்படி போடப்பட்டிருக்கிறது, ரேனோ என்கின்ற ஒரு ஊர்ல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆலயத்திலே அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். அப்போ ஆராதனை அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது நடந்து கொண்டுதான் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கூட்டம் உள்ள வந்தவங்க அந்த கையில் வச்சிருக்கிற அந்த கிறிஸ்துவ எடுத்து எல்லாரையும் நம்ம பண்ணாங்க. எல்லாரும் இடத்துல 39 பேர் அந்த இடத்துல அவர்கள் ஆலயத்திலேயே அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்போ இந்த காரியத்தை எல்லாரும் பார்க்கிறாங்க. ஒரு மிருகத்தனமான ஒரு செயலாக காணப்படுகிறது. ஆலயத்திலே சென்று வழிபடுகிற இந்த மக்களை அச்சுறுத்தினால் அப்புறம் யார் ஆலயத்துக்கு வருவாங்க? அப்ப இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதநேய உணர்வோடு கூட பார்த்தாலும் சரி, கிறிஸ்தவம் என்கின்ற முறையில ஒருவேளை அதை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, மிருகத்தனமான விளையாட்டுகளுக்கு முடிவு கட்டும் முயற்சிகள் என்று சொல்லிக்கின்ற பொழுது அது அரசு மற்றவரும் அது நிச்சயமா என்ன பண்ணி ஆகுங்க, அதுக்குதான் போராடும். அன்னைக்கு கூட அதுக்குரிய நிலையில தான் ஒரு மீட்டிங் பார்சல் பண்ணியிருந்தாங்க. அப்ப அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்ப பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஆகும், அதுல முக்கியமாக அந்த அருள்குரிய சோழர் அதாவது அது என்ன பண்ணாரு, அந்த இடத்துல எல்லாரையும் அவங்கள வெளிநடத்தினார். இவங்களை பார்க்கின்ற பொழுது அதுக்கு ஒரு அமைச்சரும் வரவழைக்கப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கொடுமை இவைகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், பதில் கொடுத்து கொண்டு. ஒருவேளை இவர்களை இன்றைக்கு அவசியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இது அவசியமான ஒன்றாக, முக்கியமான ஒரு பாதுகாப்பு கிறிஸ்தவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ விடுதலையோடு நம்மை சுற்றியுள்ள கவலைகளை எல்லாம் மறந்து கடவுளோடு இருக்கிறது என்னங்க ஆராதனை. அதே சமயத்தில் நான் யோசிப்பது உண்டு, அக்கடான போய் ஒரு ஆலயத்தில் மூலையில உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர். எனக்கு தெரிஞ்சு வருடத்தில் அதை பார்த்துருக்கேன். 8:30 மணிக்கு ஆலயத்தினாக்கே பார்த்தீங்கன்னாக்கே 7 காலத்துல கரெக்டாக வருது பஸ் வில்லேஜ். 7 காலத்துக்கு வந்துடுவார். கடைசி பெஞ்சில் கார்னர்ல உட்காந்து அவர் வரது நான் எப்பவுமே கவனிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைசியில் போய் பேசணும். இப்போதான் அவர்கிட்ட கேட்கணும், இவ்வளோ நேரத்தில் வந்து 8 மணிக்கு பேசுறீங்க. இங்கே வந்து நான் அமைதியாக உட்காந்துருக்கிறது எனக்கு உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது வயசானவங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரியான ஒரு அனுபவம். ஆனால் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையோடு கூட அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல பார்க்கின்ற போது கடவுளோடு உறவு கொள்வதற்கு அந்த சுதந்திரம் தேவை. நமக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை தேவை. ஆனால் இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சிக்கான காரணத்தை ஆகின்றார். 39 பேர் சுற்றி போயிட்டாங்க. அதுக்கான காரணத்தை ஆராய்ந்து கொண்டு ஒரு காரியம் அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் தீவிர கிறிஸ்தவ சபை. என்ன அந்த தீவிர கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, தீவிரமான கிறிஸ்தவம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், குறிப்பாக தங்கள் உடலிலே குண்டப்பட்டாலும் எங்களுடைய உயிர் என்ன போகாதுன்னு எங்கே போய் பண்றாங்க. அப்படியா? நாங்கள் எதை எங்க சொல்லணுமோ அதை தான் அங்கே சொல்லணும். இவங்க போய் சொன்ன காரியம் விஷத்தையே குடித்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு பைபிள் என்ன சொல்லுங்க. குண்டடிப்பட்டாலும் நாங்கள்
என்று பைபிள் சொல்லுங்க. இதை காண்பித்து தான் அவருக்கு என்ன பண்ணாங்க. அப்போ கோர்ட்டில் கேஸ் வந்து முடிச்சுட்டு சொன்னாங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் என்ன பண்ணோம், ஆனால் செத்து போயிட்டாங்க. அப்போ இதை என்ன செய்யுது? அப்போ குறிப்பாக இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இது தவறான அழைப்பு என்பதாக தான் கிறிஸ்தவ நற்செய்தி சொல்றதுக்கு என்ன இருக்குங்க, ஒரு வரைமுறை. அதை எப்படி சொல்ல வேண்டும், அதை எந்த அளவிலே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு வரைமுறையை நாம் கிடைக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவர்கள் தேவையற்ற செயலில் அவர் ஈடுபடுவதற்கு கிறிஸ்தவர்களாக நாமே என்ன பண்ணணும், காரணமாய் அமைந்து விடுகிறோம் என்பதாக. அப்போ யாருடைய தவறு என்று பார்க்கும் போது தேவையற்ற பல கோட்பாடுகளை ஆண்டுடைய வசனம் கூறுவதாக சொல்லி அந்த அழிவிற்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு கூட்டம். ஆனா என்ன சொல்லிடுவாங்க, அந்த ஆவிக்குரிய இடையில இருக்கிறோம், எங்களுக்கு என்ன. ஆனால் எந்த சூழலில் எப்படிப்பட்ட தருணத்திலே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவது என்பது அதனுடைய உள்ளான விசுவாசத்துடைய பங்கீடாக காணப்படுகிறது. ஒவ்வொரு சபையும் தன்னை சுற்றியுள்ள தற்போதையமான மக்களுடைய அந்த நல்வாழ்விற்கு, சமாதான வாழ்விற்கு, சரீர ஆன்மாவிற்கு, அந்த நல்வாழ்விற்கு பொறுப்புடையவர்கள் என்று பார்க்கிறோம். அநேக சமயம் நாம் யோசிப்பது உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் எப்படி அங்கு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்கு அவசியம். அந்த காலகட்டங்களிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சபை இருக்கிறது என்றால் அந்த அதை இன்னும் ரோமர்களுக்கு கடைபிடிக்கிறது. என்ன சொல்லியிருந்த ஊருக்கு அப்பால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னாக்க 40 சென்ட் 50 சென்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஊரில் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் கொஞ்சமாக ஒரு சாப்பிள் கட்டுவாங்க. கோயில் வந்துச்சுன்னா ஊருக்குள்ள சுற்றி என்ன வீடு, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த வீடிங் பண்ணுவாங்க. இதுதான் அந்த காலகட்டத்தினுடைய அந்த ரோமன் கேத்தலிக்ஸ் அவர்களுடைய பாலிசி ரொம்ப முக்கியமானது. அப்ப ஏதாவது ஒரு இடத்துல இங்க போய் இடத்தை வாங்கியிருக்காங்க, ஆனால் அது காலம் வந்து சொல்லுங்க, அது 20 வருஷமோ 30 வருஷமோ அதுக்கு பின்பு நிச்சயமாக அந்த இடத்துக்கு கோயில் வந்துச்சு, அந்த இடத்துக்கு நாங்கள் குடி போக வேண்டாம் என்று ஊர் மக்கள் அது ஒன்று சேர்ப்பார்கள். அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு யாரும் எதிர்ப்பு. ஆனால் நாம இப்போ என்ன பண்றோம், எல்லா கட்டணங்களும் நடுவில் கொண்டு கோயிலுக்கு கட்டணம் ஒன்று, அவங்க கட்டத்தை அவங்களுக்கு நம்ம போடுற சண்டை. ஆனால் இவைகள் தான் இன்றைய காலகட்டத்தில் வித்தியாசமான ஒரு ஆத்மாடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இவைகளை நாம் எப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால்களை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த நிறைவான வசனத்தை வாசிக்கிற வசனம் 20 கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடத்திட்டு அவைகள் நடந்த அந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினான். ஒருவேளை இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, அந்த வசனத்தை என்ன பண்றாருனாக்க அந்த உறுதிப்படுது, இந்த கன்ஃபர்மேஷன். அனைவரும் கன்ஃபர்மேஷன் என்கின்ற நிலைகள் ஆர்வம் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. இது என்னுடைய வாழ்க்கையில கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு, இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ட்ரெயின் டிக்கெட் நாம் போட்டோம் அப்படின்னாக்க கன்ஃபார்ம் ஆகாம உள்ள ஏற முடியும். உடனே கேட்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா, இல்லைங்க வெயிட்டிங் லிஸ்ட். அப்போ இவைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிக்கையின் தருணங்களாக காணப்படுகிறது. கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடத்திட்டு அவைகளால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ நற்செய்தி அனைவரோடும் விடுதலையோடு பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரு பிரதான பொறுப்பு திருச்சபையுடைய முக்கியமான பொறுப்பு. அப்போ திருச்சபையுடைய இந்த அர்ப்பணை என்று சொல்லியிருக்கும் பொழுது அதை இயங்க முடியாதபடி பழுதுபட்ட ஒரு இயந்திரமாக என்ன இருக்கிறார், ஆக்கி விடுகிறார். இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் சனிக்கிழமை ஆயிடுச்சுனாக்க வில்லேஜுக்கு என்ன பண்ணி ஆகும், வில்லேஜ் மினிஸ்ட்ரி போய் ஆகும். அந்த இடத்துல ஏதாச்சும் பக்கத்தில் இருக்க அருகாமல் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு என்ன பண்ணி ஆகும், அங்கே வரக்கூடிய அறிவிச்சிருவாங்க, போயிருக்கோம் நடந்தோ சைக்கிள் எப்படி. ஆனால் இன்னைக்கு தான் வருவாங்க, ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படிதான் திருச்சபைகள் உருவானது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ திருச்சபையுடைய அர்ப்பணை அது புறக்கணிக்கப்படுவது கொண்டு திருச்சபை இயங்க முடியாத ஒரு பழுதுபட்ட இயந்திரமாக மாறியது. காஸ்பல் மற்றும் ரீச் அவுட் ஃப்ரம் தி சர்ச் என்பதாக சொல்றார். சபையிலிருந்து என்ன இருக்குமா, அப்போ நற்செய்தி திருச்சபைக்குள்ளாக முடக்கப்பட்டு விடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நாம முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வசனங்கள் வெளியில தெரிவிக்கணும், வெளியில இருக்கக்கூடியவங்க நின்று என்னமா எதாச்சும் வாசிக்கணும், அல்லாமல் ஏதாவது வசனத்தை கேட்கணும் என்று
நான் பிரயோஜனப்படக்கூடிய காரியங்கள் எதிர்க்காம என்றால் தானாக சொல்றதை காதல் படணும். அவங்களுக்கு என்ன அவர்கள் மாறுதலை பெறுவார்கள். அப்படி வந்துதான் இந்த அவஸ்தைக்கும் ஒவ்வொரு தடவை ஒரு வசனத்தை சொல்லுது. 12 மணினா 12 மணி ஆயிடுது. என்ன வசனம் சொல்லுது கேட்குறா, நாமளே நிற்கிறோம். நாங்கள் எதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதற்கும் எதிர்ப்பு என்ன இருக்கு. ஆனால் இவைகளை தாண்டி ஆண்டுடைய செய்தி உலகத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒவ்வொருவருடைய அந்த நிலைப்பாட்டில் இவைகளும் காரணமாக அமைகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு கல்லூரியுடைய மிக பிரதான பேராசிரியர் சொல்லியிருந்தார் என்றால், திருச்சபை அது திருச்சபை ஆக வேண்டும். திருச்சபை என்ன ஆகுமா? திருச்சபை அந்த ஸ்ட்ரீட் சர்ச். திருச்சபைக்கும் திருச்சபைக்கு என்ன இருக்கு? இப்போ திருச்சபைனாக்க இன்சைட் தி சர்ச், திருச்சபைனா அவுட் சைடு தி சர்ச் ரோடு தான். அது திருச்சபையாக அது மாறிச்சுனாக்கா நம்முடைய காலங்கள் அது கடிவுள்ளது, ஆண்டுடைய வருகை அது நிச்சயிக்கப்பட்டிருக்குது, அது சமீபம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த இவைகள் எல்லாம் எப்படியாக நாம் பேசிக்கொண்டிருக்கோம். ஒரு சில சமயத்தில் இதை வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் முன்னாக ஓடாது. அப்போ அந்த ஓடக்கூடியதாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணாங்க செய்யணும். அப்போ அந்த மாதிரி உயிரிழந்து முடக்கப்பட்ட ஒன்றாக திருச்சபை மாறிவிடக்கூடாது என்பதுதான் அந்த காலத்து மிஷினரியுடைய அந்த பண்பாடு. அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அவர்கள் எப்பொழுதுமே கெடாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பார்த்துருக்கேன். ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அந்த இடம் பால் போட மிஷினரிஸ் ஏன் அதை கொண்டு வந்து இந்தியாவில் அது ஓட விட்டார்கள். இந்த பால் பவுடர் தான் அன்றைய காலத்து மிஷினரிஸ் உடைய நச்சு. இந்த பால் பவுடர் கிராமத்துக்கு வந்துருச்சுன்னா அத்தனை கிராமம் என்ன இருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு பேக்கெட் கொடுத்துட்டாருன்னா ஐயர் நிம்மதியான பண்ணுவாங்க. ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போய்கிட்டு இன்னைக்கு நான் வில்லேஜ் சர்வீஸ்லாம் போகும்போது வயசானவங்க இருப்பாங்க. பால் பவுடர் ஒரு பேக்கெட் கிடைக்காத தடுப்பு மாதிரி என்ன பண்ணுவாங்க, கிடைக்காது. ஆனால் பால் பவுடர் வருது, அது வேண்டாம். ஆனால் அந்த பால் பவுடர் அப்படி கேட்பாங்க. அப்போ இன்னைக்கும் இவைகளுடைய அர்த்தங்கள் என்ன இருந்தால் அது காஸ்ட். இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னாக்க அந்த பால் பவுடர் இப்படி நம்முடைய லைஃப்ல பார்த்துட்டு பொழுது எத்தனையோ நம்ம நற்காரியங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருந்தால் ஒவ்வொரு சின்ன முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குங்க, அது மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அப்போ நற்செய்தியை செயல்படுத்துங்கள், அதை ஓட விடுங்கள் விளக்கத்திற்குள்ளாக. அப்போ நிறைவாக சொல்ல வேண்டும் என்றால், முன்பாக தன்னுடைய பிதாவுடைய வலது பாட்டில் உட்கார்வதற்கு முன்பாக திருச்சபைக்கு கொடுத்த ஒரு விருதான ஒரு சவால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவோடு தன்னுடைய தகப்பனாரோடு அங்க போய் அப்பாடா அப்பாடாருன்னாக்கா அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டு மிக பிரதான ஒரு சவால் என்னங்க. அப்போ ஆண்டவருக்கு கிரியை தொடர்ந்து அது நடப்பிக்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான விருப்பமாக காணப்படும். இப்போ அவர் ஆயத்தப்படுத்தின வழியிலே மற்றவரை வழிநடத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பு என்ன இருக்குன்னா அது திருச்சபையுடைய மையமான ஒரு சொத்தாக காணப்படுகிறது. அப்போ அவர் மீண்டும் மகிமையோடு வருவதற்கான வழியை அன்னைக்கு எப்படி யோவான் ஆயத்தப்படுத்தினாரோ இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் யோவானினாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் பரத்துக்கு ஏறின திருநாளினுடைய அந்த முக்கியமான ஒரு அறைகூடாக. அப்போ அவருடைய வருகையானது மக்களுடைய வாழ்க்கையை காணப்படுகின்ற அந்த மேடைகளை என்ன பண்ணணும், அது தகர்த்து அந்த பள்ளங்களை நிரப்பி உயர்த்தி எல்லோரும் இன்புற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை. இன்னைக்கு ரோட்டில் போகிறோம், வண்டியில் போகும்போது குடியிருந்துச்சுனாக்க சந்தோஷமா டபால் வண்டி விடுவோம். சின்ன பசங்க போட்டுவாங்க, என்னடா இப்படி திட்டிட்டு தான் ஓடுவோம். அப்போ அது போல அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட்டு ஸ்மூத் ஆயிடுச்சுனாக்க நமக்கு ஒரு அமைதியான ஒரு ஆனது. அப்போ நம்முடைய பணியும் கூட இந்த ஆண்டுடைய நோக்கத்தினை மையமாக கொண்டு செய்யப்படுது. அப்படி நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில அப்போ குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சகைவர் குறித்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லியாகும். அவர் ஆன்மீக அவருடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை குறித்து நீங்க யோசிச்சீங்கன்னாக்க அவங்க ஆண்டவரை அவன் பார்க்கணும்னு என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரயத்தனம் அவர் நான் பார்க்கணும். அதை காட்டத்துக்கு மனதில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்திலே ஆண்டவர் வருகின்றார் என்பது என்ன இருக்கு அவங்களுக்கு எப்படியோ தெரியுது. அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாருன்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல இருக்கு ரூப நட்சத்திரம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே சகேயு நின்று கர்த்தரை ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை
நான் ஒருவனுக்கு எதையாகிலும் அநியாயம் ஆகியதுன்னா என்ன பண்ணிடுறாரு? நாலு கொடுத்துருக்கோம். அப்போ இது அப்படியே சொல்றாரு, இதுதான் ஜீவ ஊற்று அப்படின்னு. அவன் உள்ளத்திலிருந்து என்ன வருதுங்க? அவனை அறியாதபடி அதை ஆண்டவரை பார்த்து சொல்ல வைக்கிறது. ஆதியை கொடுத்துட்டாரு, ஒரு 2 வாங்கினது நாளத்தின திருப்பி கொடுத்து மிச்சம் அந்த 0ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் இல்லை போதும் அப்படின்னு. இப்போ சமய சடங்குகளை நிறைவேற்றிய போது கிடைக்காத அந்த சந்தோஷம் இங்கு ஆண்டவரை பார்க்கும் பொழுது, அவர் முன்பாக சொன்ன பொழுது அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இருப்பதாக அந்த விளக்கங்கள் சொல்லி. இப்போ அற்புதங்களை செய்த பொழுது ரட்சிப்பு கிடைக்கல, அவனுடைய மனசு ஆண்டவருக்கு ஊற்றின பொழுது என்னாச்சு? ரட்சிப்பு அவனுக்குள்ளாக கடந்து வந்து ஊற்றினதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கூட அந்த கடவுளுடைய அன்பை ருசித்து பார்த்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அதான் சொன்ன கருத்து நல்லது. அப்ப இந்த ருசியும் ரசனையும் சகைக்கு கிடைச்சது ஒரு புதுதான ஒரு விஷயம். அந்த ருசியும் ரசனை கிடைச்ச உடனே அதை விட்டு என்ன பண்ண முடியல? ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமா என் வீட்டில் என்ன பண்ணி ஆகணும்? தங்கி ஆக்க வேண்டும் கேட்டுக்கொண்டார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ இதற்கு வாழ்க்கையோடு தொடர்பற்ற எந்த ஒரு செயலும் தகுதியான ஒரு பக்திக்கு என்னுடைய வாழ்க்கையில பக்திமான் என்று நான் சொல்லிக்கிட்டேன் என்றால் அதுக்குரிய செயல்பாடு என்ன இருக்கும்? என்கிட்ட இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் நம்ம சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, நிறைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து கிறிஸ்தவர்கள்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அப்படியும் ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் அடிக்கடி சொன்னாங்க வீட்டுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா அது என்ன ஆசீர்வாதம். அப்போ இவைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளாக மற்றொரு அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ண விட்டுவிடக்கூடாது. அப்போ அது அருளர்கள் மாத்திரம் வழிபாடு அல்ல, இந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் மேற்கொள்கிற செயல்பாடுகளும் அது என்னதுன்னா அது மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு சொல்லிக்கொண்டு செல்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆண்டவர் மகிமையோடு எருசலேமிலே பிரவேசித்த அந்த நாளை ஒருவேளை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அப்பொழுது நினைச்சு பார்க்கும்போது குறிப்பாக சொன்னாங்க, எப்பொழுது நம்ம இந்த 40 நாட்கள் ஆசிரியர் என்னைக்கு ஏசாமி அந்த இதுக்குள்ள அப்போ வந்து விசேஷித்த நாட்களை ஆசிரியர் அந்த விசேஷித்த காலங்களாக அவை விடப்படுது. அந்த நாளில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க ரிட்ரீட் நம்ம என்ன பண்ணுங்க, அந்த எருசலேமுக்குள்ள போனதுனால தான் ரிட்ரீட் நம்ம வச்சோம். அப்போ அது ஒரு கொண்டாட்டம், ஒரு எதிர்காப்பு என்றால் ஆண்டவர் அந்த திருச்சபைக்குள்ளாக பிரவேசிக்கின்றார், அவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள் நினைவு கூறுவதற்காக. அப்போ உயிர்த்தெழுந்த நாள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்தனால அது ஒரு அலங்காரம், அது ஒரு ரட்சணத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். ஆனால் இன்னைக்கு விண்ணேற்பு என்று சொல்லிட்டு அதுவும் என்னது? ஆனால் விண்ணேற்புக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வந்துருக்காங்க. நிறைய சமயத்தில் பரத்தி ஏறியதுனால நானும் ஆர்கனைசேஷன் தான் இருக்கேன், வேற வழியில் ஆர்கனைசேஷன் பண்ண முடியாது இருந்தால் என்னுடைய செய்தியை கேட்டுக்கிட்டே தான் இருந்தாலும் அப்போ திட்டினாலும் திட்டாங்க. அப்போ இதை பார்க்கின்ற பொழுது இந்த அந்த காலகட்டங்களில் அப்படிதான் இந்த பரப்பிக்கேறி இருக்கிறதுனால யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அதை நினைத்து பார்க்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓ அம்மா இந்த வாரம் இல்லை அப்படின்னு சும்மா ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். இதுதான் நம்முடைய அனுபவங்களாக நம்முடைய வாழ்க்கையை காணும். இப்படி நாம் நம்முடைய பண்டிகைகளை ஆசிரியப்பதற்காக நாம் என்ன செய்யணும்? அழகு ஆலயத்தை நாம் அலங்கரிக்கணும், அதாவது புது புது பாடல்களை நாம் பிரசுரித்து நாம் பாடிக்கொண்டு இருக்கலாம், முடிஞ்சாக்க புது துணியை கூட நாம் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஆனால் இந்த செயலிலே ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ச்சிக்கிறார், ஆண்டவர் இந்த நெற்காரியங்களிலே அது மகிழ்ச்சி பெறுகின்றார். அப்போ நீங்கள் நாமத்தினால் எதையோ செய்கிறீங்க, நான் இப்படிதான் சொன்னேன், ஆண்டவருக்காக செய்யறாங்க, ஆனா எதையோ செய்யறீங்க அது உண்மைதான். ஆனா என் உள்ளத்தின் விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறாய் என்ற கேள்வியை நானும் ஆண்டவர் பார்க்க வேண்டும் என்றார். அந்த கேள்விக்கு நல்ல முடியாது ஆண்டவருடைய உள்ளத்துல என்னை பற்றி தான் இருக்குங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நான் நினைக்கிறேன். நம்ம இப்படி செஞ்சா என்ன இருக்கும், நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப இதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பார் என்றால் அந்த செயல் எனக்கு தான் இருக்கு, அவர் வருத்தப்படுவார். அப்ப அந்த வருத்தத்துக்கு இந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் தன்னை என்ன பண்ணிவிட்டாருன்னா அதை ஆளாக்கி விடக்கூடாது என்பதுதான் திருச்சபை திருமுறையானது ஒரு எச்சரிக்கையை நமக்கு முன்பாக வைக்கிறது. மத்திய லட்சத்தினோடு இது 5:40 வசனத்தில் பார்க்கிறார். அந்த இடத்துல அந்த நாம் என்னென்ன செய்யறது ஒரே ஒரு வசனத்தில் முடிக்கிறது, மிகவும் சிறியவராகிய சகோதரனை விட்டு ஒருவனுக்கு நீங்க எதை செய்திருக்கணும், அதே என்னை விட கஷ்டப்பட ஒருத்தருக்கு இருந்தாங்க சொல்லுவார்,
ஒரு 50 ரூபா கொடுத்துட்டேனாக்கா அதுதான் அப்ப நம்மளால முடிஞ்சது. அப்ப இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில அர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுங்கள், நம்மால் என்ற ஒரு பகிர்வு, நம்மால் என்ற ஒரு சிறு உதவி. அப்ப அப்படி செய்கின்ற பொழுது இந்த வசனத்துக்கு நாம் என்ன பண்ணலாம், இறங்கி வருவோம். அப்ப மிகவும் சிறியராகிய சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்யும் ஆண்டவருக்கு நாம் செய்து கொடுத்ததாக ஒரு அர்த்தத்தை ஏற்படுகிறது என்பதாக நாம் ஒருவேளை இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அர்த்தத்தோடு எப்படிப்பட்ட உண்மையான விசுவாசத்தோடு கூட நாம் இதனை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையின் காரணங்களை இவைகளை எல்லா சூழல்களும் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள முடியாது. அனுபவம் என்று சொல்லுகின்ற பொழுது அது வித்தியாசமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க பார்த்துட்டே இருக்கிறாரு, என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, இதை நடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. இது வேற என்ன ஆச்சுங்க என்று விரைக்காக பேசிக்கின்றவர்களும் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆறுதல், தேர்தல், சமாதானம் என்பது நிச்சயமான ஒன்று. அதை எப்படி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அதை மோட்டிவேட் பண்ணுவது தான் நம்முடைய உற்சாகத்தினுடைய பலனாக மற்றவர்களுக்கு அமைய வேண்டும். அதான் ஒரு சாமியார் கடைசியாக சொல்லி முடியும். படகுல ஒரு பிரயாணம் சொல்லிக்கிறார். அவர் ஏறி உட்காந்துட்டாரு சாமியார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பசங்க அந்த படகுல ஏறிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல சாமியாருடைய மனசுல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்பொழுதுமே ஞானத்தை அவர் செய்யும். அது மலையில இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் இருக்கு. அப்போ தியானம் செய்கின்ற பொழுது நேரம் வந்து அவர் தன்னுடைய கண்களை மூடிட்டு கையாள முடியும். அவர் தியானிக்கிறார். ஆனால் இந்த பசங்க இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதிகமாக சத்தம் போடுறாங்க. எதுக்குனாக்க அவர் என்ன பண்ணணும், டிஸ்டர்ப், நீ என்ன தியானம் பண்ணிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சத்தம் போடுறேன். மிக அதிகமான சத்தம். ஆனால் அவர்கிட்ட ஒரு ஆசையும் இல்லை. தொடர்ந்து கூட தான் கடைசியாக ஒரு என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய செருப்பை கட்டி சாமியாருக்கு தலைமையில் செருப்பை அவர் கட்டி சாமியார் தலைமையில் வச்சிருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் எனக்கு ஒரு அசரீதி, ஒரு சத்தம் அந்த இடத்துல கடந்து வருது. இல்லை பக்தா சரின்னு மட்டும் சொல்லுது, நடு ஆற்றுல படகு என்ன பண்ணுது பொறுத்து, நீ சரின்னு மட்டும் பக்தா யாரை போட்டுறாரு கடவுள் சாமியார் சொல்றாரு, நீ சரின்னு மட்டும் சொல்லு, நான் நடு ஆற்றுல படகு புறப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த பசங்க காது கூட இந்த சத்தம் ஒன்று உடனே இன்னும் என்ன ஆயிடுச்சு, பயம். அப்போதான் அந்த பார்த்த திடீர்னு அவன் செருப்பு அவன் கட்டி ஓரம் வச்சுட்டு சாமியார் கண்ண மூடிட்டு தான் இருக்காரு. எல்லாம் என்ன பண்ணான், விடிஞ்சா கிடையா ஒரு காதில் விழுந்து சத்தத்தை கேட்கணும் பயம். அப்போ அது தன்னுடைய தியான வேலை முடிஞ்சு அப்புறம் மெதுவாக இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்க பண்ணுறது இருக்கு. அப்போ ஒரு தியானத்தில் இருந்துச்சு. எந்திரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்ல போறாருன்னு இவருக்கு தான் ரொம்ப யோசனை. அப்போ கண்டுபிடிக்கிற எல்லாரும் ஒரு காலில் விழுந்து கிடைக்கும். விஷயம் தெரிந்து கொண்டு என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் அவருக்கு என்ன சரி. அப்போ இந்த இடத்துல ஒன்றை கேட்குறீங்க, நீ உண்மையான இறைவனானால் படகை பொருட்கள், நீ உண்மையான இறைவனானால் படகை அப்படின்னு உண்மையான கடவுளாக படகு. அப்பதான் இவருக்கு என்ன பசங்களுக்கு புரியுது, சொன்னது அசரீதி யாருங்க, சாத்தான். அப்போ இந்த இடத்துல கடவுள் யாரும் என்ன பண்ண மாட்டாரு. அப்போ உண்மையான இறைவனால நீ கடவுள் படகை புரட்டிடணும்னா அந்த பசங்களுக்கு தான் புரியாது. உண்மையாலுமே இது வந்து சாத்தானுடைய. அப்போ சாத்தான்கிட்ட மன்னிச்சுக்கிட்டேன் என்று அந்த எந்திரிச்சு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல கடவுள் அந்த இடத்துல காட்சி அளிக்கும். சரி இப்போவாச்சும் நீ சொல்லு, விரும்பி கேள் என்ற அந்த சாமியாருக்கு கடவுள் கேட்கிறோம். அப்போ அந்த இடத்துல கடவை புரட்டுவதை விட இந்த பசங்களுடைய உள்ளத்தை என்ன பண்ண புரட்டு அதை அவர் செயல்படுத்தி முடித்தார்.
வேற கதை என்ன அது முடியும். உண்மையாகவே ஒரு இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம ஆண்டவரை குறித்து தியானிக்கின்றோம், பேசுகிறோம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் நம்மிருந்து நிச்சயமாய் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பாக. இதை கற்று கடவுள் என்ன பண்றாரு பார்க்கிறார். இதெல்லாம் எப்படி முடிய போகுது, எப்படி அதை டேர்ன் ஆக போறாங்க, எப்படி அவங்க மனமாற போறாங்க, இப்படி பக்தனாக இருக்கக்கூடிய சாகர் என்ன சொல்ல போறாரு. ஆனால் எல்லாம் என்ன சொன்னீங்க சரியாக இருந்தது, அவர்கள் மனமாறினார்கள். அப்போ அந்த மனமாற்றமே இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிதான ரட்சிப்புக்கு அது மூலதனம் என்பதாக நாம் பார்க்கணும். ஆண்டவருடைய அந்த ரட்சணியத்தை இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டியதே அவர் கடைசியாக இந்த உலகத்திலிருந்து எடுபடும் பார்த்து அந்த சீசனத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை எப்படியாவது 4 பேர் நாம் நம்மோட அந்த நிலை தான் இன்றைக்கு நமக்கு பார்க்க வைக்கப்படுகிற இந்த பரதகேத திருநாட்டினுடைய அந்த முடிவாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவரை நாம் சேவிக்கின்றோம், வழிபடுகின்றோம் என்று சொல்லி கடவுளுடைய அந்த குணாதிசயம் அது நம்மிலிருந்து வெளிப்படுவதற்கு நாமும் வாய்ப்புகளை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும், சபைக்கு கொடுக்க வேண்டும், குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ நிச்சயமாக கருத்தை என்ன பண்ணுவார், அதிலே கிரியைகளை நடத்துகிறார். அந்த கிரியைகள் நம்மளுக்கு வெளிப்பட ஆண்டவர் தாமே நாளைக்கு கொடுக்கிறார். அன்பு வெளுக்கும் பெரிதை இந்த வெளிக்காக நாம் ஆண்டவரை நீரை எடுத்து எப்பொழுதும் முன்பாக அவர்களுடைய அன்பு மிகுந்த ஒவ்வொரு தருணத்திலும் வந்து சேர்த்து ஏதாச்சும் நமக்கு முதலிடத்தை கொடுக்கணும். நீர் சொல்லுகின்றதற்கு நாங்கள் கேட்பது எங்களுக்கு கிடைப்பது பாக்கியமாக நாங்கள் முதலில் ஒவ்வொரு மாசம் விசுவாச குடும்பங்களாகிய சபையுடைய விசுவாச குடும்பங்களின் ஆசிரியர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கேள்வி உள்ளது, கஷ்டம் உள்ளது. ஒரு எதிர்கால திட்டங்களில் அல்லது அநேகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு நிச்சயமான நம்முடைய அதை வார்த்தைகள் பார்க்கிறது என்றால் நிறைவுடைய மக்களை தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும். எங்களையும் இந்த ரச்சனையின் பாதையை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபப்படுவதாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய கருணையான தந்தையோடு கூட